அவங்களுக்கு விருப்பம் இல்ல, அதனால பேச்சு வரல. என்ன தினேஷ் பாக்குற? நீ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக ஏற்பாடு பண்றதும் தெரியும், அதுல உங்க அம்மா ஸ்வாதி யாருக்கும் விருப்பம் இல்லைங்கிறதும் தெரியும். நான் என்னக்க பண்றது? இங்க பிசினஸ் சரியில்லை, அதான் வெளிநாட்டுக்கு போறேன். சரியா இல்லாதது உன் பிசினஸ் இல்ல, நீதான். உன்கிட்ட திறமை இருக்கு, ஆனா தன்னம்பிக்கை இல்ல. அது விஷயமா பேசதான் வந்தேன் தினேஷ். ப்ரொஃபஷனல்ல ஒரு தேக்கம் வந்தா அத நாம தான் இன்னும் ஸ்ட்ராங்கா முயற்சி பண்ணி சரி பண்ணணும். நானும் எவ்வளவு ட்ரை பண்ணிட்டேன், ஆனா ஒன்னும் சரி வரலையே. அதனாலதான் வெளிநாட்டுக்கு போறதுக்கு பிளான் பண்ணி டிக்கெட்டும் புக் பண்ணிட்டேன். புக் பண்ண டிக்கெட்டை எப்ப வேணாலும் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணிட்டு இங்கே வேலை பார்க்கலாமே. இம்மீடியட்டா உன்னோட டேலண்ட்டுக்கு ஒரு அசைன்மெண்ட் உனக்கு நான் வாங்கி தரேன். ஆமா, என் தம்பி ஷாமு உமாவும் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கிற பட்டு கம்பெனிக்கு நீ தான் ஆட் ஷூட் பண்ணி தரணும். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த அசைன்மெண்ட் உனக்கு ஆரம்பமா இருக்கட்டும். இங்கேயே தொடர்ந்து உனக்கு வேலை கிடைக்கும். ஒர்க்குன்னு வந்துட்டா நீ எவ்வளவு கமிட்டடா இருப்பேன்னு எனக்கு தெரியும். உன்னோட டேலண்ட்ஸ் ஷாமோட கம்பெனி வளர்ச்சிக்கு தேவை. பாத்தியா அந்த தாயோட முகத்துல உள்ள ஏக்கத்தை? அவங்களுக்காகவும் உன்ன நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற ஸ்வாதிக்காகவும் நீ ஃபாரின் போறதெல்லாம் விட்டுடு, இங்கேயே வேலை பாரு. அப்பதான் அவங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கும். மத்தவங்க எல்லாம் நம்மளை பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நாம அவங்க சந்தேகத்தை நம்ம சாதனையால தான் போக்கணும். உன் திறமையெல்லாம் வெளிச்சத்துக்கு வரணும். என் மேல எனக்கே நம்பிக்கை இல்லாதப்போ நீங்க நம்பிக்கை வச்சிருக்கிறத நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. உங்களுக்கு என் குடும்பத்து மேல இருக்கிற பாசமோ, நான் வாழ்க்கையில முன்னேறணுங்கிற எண்ணமோ எனக்கு புரியுது. ஆரம்பத்துல நான் உங்களை புரிஞ்சுக்கல, அது என் தப்பு தான். ஆனா உங்க நல்ல குணத்தை நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நான் எவ்வளவு பேருக்கு உதவி பண்ணிருக்கேன், ஆனா அவங்களாம் என்னை விட்டு விலகினப்போ நீங்க எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்கா. எனக்காக இல்லைனாலும் நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்காக நான் வெளிநாடு போகல, கேன்சல் பண்ணிடுறேன். இப்ப ஷாம் கம்பெனிக்கு போறோம். I will impress them. I will get the assignment. கார்த்திக் தம்பி எங்க இருக்காருங்க? அதுவும் அங்கதான் இருக்காரு. கார்த்திக் அங்க பாருடா, சாந்தியோட மாமா வந்திருக்காரு. என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம? சொல்லாம கொள்ளாம வரலடா, நான் சொல்லிதான் வந்திருக்காரு. ஓ, வாங்கப்பா. வணக்கம் தம்பி. உட்காருங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். என்னப்பா ஏன் இவ்வளவு லேட்டு? ஊரை விட்டு ஊர் வந்து சேரத்துக்குள்ள போதும் போதும் ஆயிடுது தம்பி. சாலமறியல், ஊர்வலம், கண்ணா பின்னானும், குழி, ரோட்ல நடக்கிறத தவிர மீது எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கப்பா. பேசாம கிராமத்திலே இருந்தலாம் போல இருக்குது. ஏதோ அவசரமா வர சொன்னீங்கன்னு தான் வயக்காட்டு வேலையெல்லாம் கூட விட்டுட்டு அப்படியே வந்திருக்கிறேன். இன்னும் சாந்தி வீட்டு கூட நான் போகலப்பா. ஆமா, என்ன விஷயம்? நாங்க வேணா அப்படி போயிட்டுமா? டேய், அப்படிலாம் ஒண்ணு இல்லடா. உங்க ரெண்டு பேருக்கும் தெரியாம பேசணும்னா அவரை நான் வெளியே வர சொல்லியிருப்பேன். என்னடா, என்ன பத்தின விஷயம் உனக்கும் பாலாஜிக்கும் என்னடா தெரியாம இருக்கு? அப்பா, நான் ரொம்ப நாளா யோசிச்சு பார்த்தேன், பல ஆங்கிள்லையும் பார்த்தேன்.
சாந்தியை சத்தம் போட்டும் பார்த்தேன், ஜாடமாடையாவும் சொன்னேன். அவ எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, பிடிவாதம் பிடிக்கிறா. எனக்கும் அவகிட்ட பேசுறதுக்கு சட்டப்படி எந்த உரிமையும் இல்லை. இப்ப நான் சொல்ல போறது எனக்கு அவ மேல இருக்க கோவத்தினால இல்ல, ஆதங்கத்தினால. சாந்தி இங்க திரும்ப வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். வேண்டாம், நீங்க திரும்ப அவளை ஊருக்கே கூட்டி போயிடுங்கப்பா. என்ன தம்பி சொல்றீங்க? ஏன் இப்படி ஒரு திடீர் முடிவு எடுக்கிறீங்க? இந்த முடிவுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம், சாந்தி. அவ போற போக்கு, அவ இங்க இருக்கிறதுனால பிரச்சனை மேல பிரச்சனை தான் அதிகமாகுது. என் குடும்பத்துக்கு யாரெல்லாம் நான் பிடிக்கலன்னு சொல்றேனோ அவங்க கூட எல்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் பண்றான். எனக்கு அது பிடிக்கலப்பா. அவளை திட்டவும் முடியல, எனக்கு அந்த உரிமையும் இல்லை. நான் அப்பா கிட்ட அம்மா கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லி பார்த்துட்டேன். அவ அதை கேட்கிற மாதிரி தெரியல. ஏன் அபிராமியோட தம்பியை வீட்டுக்கு வர வச்சுன்னு கேட்டா அவன் நல்லவங்கிறான். எங்க குடும்ப நண்பர் லட்சுமணன் அவரோட பொண்ணு கம்பெனில இவளை வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கா. இதெல்லாம் போதாதுன்னு சீனிவாசனோட மகனே அங்க வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கா. இதெல்லாம் என்னடின்னு கேட்டா உனக்கு புரியாதுங்கிறான். வேண்டாம், எனக்கு புரியவே வேண்டாப்பா. அவ கைடன்ஸால எங்க குடும்பம் வாழவும் வேண்டாம், அழியவும் வேண்டாம். தயவு செஞ்சு அவளை ஊருக்கு கூட்டு போயிடுங்க. டேய் கார்த்திக், அறிவோட தான் பேசுறியா? சாந்திக்கு எதுக்கடா ஊருக்கு போனோம்? ஊருக்கு போகணுமா? சாந்திக்கா தனியா இருக்கும்போது இவ்வளவு பேசுறியா? உங்க அம்மா கூப்பிட்டு தான் உங்க வீட்டுக்கு வந்திருந்தா அவ்வளவுதான் கழுத்து பிடிச்சி வெளில தள்ளியிருப்ப போல இருக்கு. இப்ப தெரியுது, இங்க வந்த போய் சாந்தி கருத்த முடிவு புத்திசாலித்தனம் தான். இருக்கட்டும்டா, நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேன். ஆனா சாந்தி ஊருக்கு போகணும். அத சொல்ல உனக்கு எந்த உரிமையும் இல்ல. தெரியும்டா, அதனாலதான் அவரை வர சொன்னேன். டேய் கார்த்திக், ஏய், நீங்க யாரும் பேசாதீங்கடா. உங்களுக்கு என்னோட கஷ்டம் புரியாது. உங்களை கெஞ்சி கேட்கிறேன், அவளை தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிடுங்க. அப்பதான் அவளுக்கும் நிம்மதி, எங்களுக்கும் நிம்மதி. என்ன தினேஷ், வா. இந்த ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குல்ல? வாங்கக்கா. ஹலோ அக்கா. ஹாய். உமா, இவர் தினேஷ், எக்ஸலன்ட் போட்டோகிராஃபர். அக்கா நீங்க வேற. ஹலோ தினேஷ். அக்கா உங்களை பத்தி இப்ப சொல்லல, எப்போ சொல்லிட்டாங்க. பை தி வே, உங்க கம்பெனி ஆட் அசைன்மென்ட் தினேஷ் கிட்ட தான் ஒப்படைக்கணும். தட்ஸ் வண்டர்ஃபுல். Thank you தினேஷ். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வெறும் தேங்க்ஸ் மட்டும் போராது, உங்க திறமை ஆதரவு எல்லாமே எங்களுக்கு வேணும். டெஃபினெட்லி, நிச்சயமா சாந்தி அக்காவுடைய நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன். இந்த ப்ராஜெக்ட்கான ப்ரிப்பரேஷனை நான் உடனே ஆரம்பிக்கிறேன். இது ஃபேஷன் டைரக்டரி. இதுல மாடல்ஸ் டீடைல்ஸ்லாம் இருக்கும். அவங்களுடைய போட்டோஸ், கான்டாக்ட் நம்பர்ஸ், அவங்க பயோடேட்டா, அவங்க என்னென்ன ஆட்ஸ் பண்ணிருக்காங்கங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் இதுல இருக்கு. நம்ம அசைன்மெண்ட்டுக்கு என்ன மாடல் தேவைன்னு நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ரிப்பரேஷனை நான் பண்ணிடுறேன். பாத்தீங்களா, இதுதான் தினேஷ். இன்னும் அக்ரிமெண்ட்லயே சைன் பண்ணல, அதுக்குள்ள ப்ரிப்பரேஷன் அது இதெல்லாம். தயவு செஞ்சு அவளை ஊருக்கு கூட்டு போயிடுங்க.
மாமா, எப்படி இருக்கீங்க? ஊர்ல இருந்து எப்ப வந்தீங்க? ஏன் நடந்து போயிட்டு இருக்கீங்க? ஆமா, சாந்தியை பாத்துட்டீங்களா இல்ல பார்க்க போறீங்களா? உங்க பேத்தி இந்து எப்படி இருக்கா? ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? நீங்களும் சாந்தி மாதிரி என்ன எதிரியாவே பாக்குறீங்களா? ஆனா நான் அப்படி இல்ல. அவ என்ன புரிஞ்சுக்கிறாளோ இல்லையோ, நான் அவளை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அவ ரொம்ப நல்லவ. வீணா அந்த நன்றி கிட்ட குடும்பத்துக்காக அவ வாழ்க்கைய வீணாக்கிக்கிறா. அவங்கள பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அவங்க எல்லாரையும் கழட்டி விட்டு நான் இப்ப நிம்மதியா இருக்கேன். என் மாமா குடும்பத்துல யாருக்குமே என் புருஷன் உட்பட மனசாட்சியே கிடையாது. கார்த்திக் பரவாயில்ல, அவன் உண்மையிலேயே சாந்தி மேல உயிரே வச்சிருக்கான். இப்ப கூட எனக்கு சாந்தி மேல எந்த கோபமும் இல்ல, பரிதாபம் தான். பாத்திரம் அரைஞ்சு பிச்சை போடணும்னு சொல்லுவாங்க, இவ பாவிகளுக்கே பிச்சை போட்டுட்டு இருக்கா. நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், ஆனா அவளுக்கு புரியல. இப்ப கூட ஒண்ணும் இல்ல, கார்த்திக்கும் சாந்தியும் சேர்ந்து வாழணும் தான் நான் மனப்பூர்வமா நினைக்கிறேன். ஆனா இவ பண்ற எதுவுமே அவனுக்கு பிடிக்கல. அதனால நீங்க தான் எப்படியாவது அவளுக்கு எடுத்து சொல்லணும். கார்த்திக்கும் சாந்தியும் அந்த குடும்பத்தை விட்டு வெளியில வரணும், ஒன்னா சேர்ந்து வாழணும். அப்பதான் அவங்களால நிம்மதியா இருக்க முடியும். அதுதான் என்னோட ஆசையும். நான் சாந்திக்காக தான் பாக்குறேன். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இப்ப கூட நான் என் வண்டியில உங்களை கூப்பிட்டா நீங்க வரமாட்டீங்க. அட்லீஸ்ட் நான் சொன்ன விஷயத்தையாவது போகும்போது யோசிச்சுக்கிட்டே போங்க. சார் நம்ம பிளான் என்னங்கறத நான் இதுல அப்படியே அப்டேட் பண்ணிருக்கேன் சார். ஓகே. இங்க வந்து வயலட், சரி. இந்த இடத்துல வந்து லைட் ப்ளூ, ஓகே. இந்த இடத்துல எல்லோ சாரி வரும், இந்த இடத்துல ஆரஞ்சு வரும் சார். அப்புறம் வந்து சார் இன்னொரு விஷயம், பிகினிங்ல நம்ம இதை தான் யூஸ் பண்ண போறோம். தேங்க்யூ விமல். தேங்க்யூ ஃபார் யுவர் தேங்க்யூ வெரி கோஆபரேஷன். மச். நைஸ் நைஸ் ஒர்க். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, ஃபியூச்சர்ல எந்த ஆட் வந்தாலும் கண்டிப்பா உங்களை தான் கூப்பிடுவோம். ஓகே ஓகே. பில் 1 வீக் கழிச்சு அனுப்புங்க, நான் செக் கொடுத்துறேன். ஓகே ஓகே சார், நோ ப்ராப்ளம். வாங்க போலாம். Hi. Hi Priya, nice to meet you. Hello. First I will explain what you are going to do. Yeah. What to do is first go to dressing room and change Yeah. your dress. Okay. Okay. Go. Pudi. Pudi. Yeah, this one is nice. Nice color. செல்வா இங்க வா சார் இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணு. ஓகேவா சார்? கரெக்டா இருக்கு. வெங்கட் சார் அந்த மீட்டர் கொடு. இந்தாங்க சார். ஓகே. வெங்கட் சார் இந்த பக்கம் வாங்க. எஸ் சார். Fine. Ready? Yeah, little smile.
இந்த பொண்ண ஸ்கூலுக்கு அனுப்புனாதான் வேலையே ஓடுது. மாமா நீங்களா? உள்ள வாங்க. என்னால நம்பவே முடியல. என்ன மாமா திடீர்னு வந்திருக்கீங்க? குழந்தைங்கம்மா ஸ்கூலுக்கு போயிருக்கா. அத்தை எப்படி இருக்காங்க மாமா? எங்களை விடுமா, நாங்க வாழ்ந்து முடிச்சவங்க. வாழ வேண்டி நீ எப்படி இருக்க அதை சொல்லுமா. என்ன மாமா பேச்சுல ஏதோ விரக்தி தெரியுது. வேற என்னமா பண்றது? விரக்தி வேதனையும் தான் இந்த வயசுல மிஞ்சுது. எனக்குன்னு இருக்கிறது இந்துவும் நீயும் தான். நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்குண்டான அறிகுறி தான் தெரியலையே. இந்த ஸ்கூல்ல இருந்து வந்ததும் நாம கிளம்பிடுவோம். எங்க மாமா? நம்ம ஊருக்கு தாம்மா. நீ இங்க வந்தது போதும், வாழ்ந்தது போதும், மத்தவங்க உன்னை வாழ வச்சதும் போதும்மா. நீ ஏன் இந்த வாழ்க்கையை தேடிக்கலமா? எங்க அக்காவை ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த அக்காவே இப்போ உயிரோட இருந்திருந்தாலும் நான் சொன்னது தாமா சொல்லுவாங்க. போதும்மா, நம்ம கிராமத்துக்கே போயிடுவோமா. பொறாம, பொல்லாப்பு, துரோகம் எதுவுமே இல்லமாங்க. அம்மா, நீ அங்க 5-6 பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்கலாம். நேரம் போகலைன்னா கோயிலுக்கு போலாம். வேண்டாம் அந்த சிட்டி நரகம், விட்டுடுமா. என்னாச்சு மாமா உங்களுக்கு? நீங்க நேரா இங்க வரீங்களா இல்ல வழியில யாராவது பார்த்துட்டு வரீங்களா? உங்க பேச்சு நீங்க பேசுற மாதிரி இல்ல மாமா. நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல மாமா. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். முன்னெல்லாம் பொய் சொல்ல மாட்டேன், இப்ப அதையும் சொல்ல பழகிட்டேன் இல்ல.